ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பாயூர்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் சிட்கோ உரங்காம்பட்டியில் எம்எஸ் கிராண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஏஎல்பி கார்டன் பேரில் ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏஎல்பி கார்டனை சிவகங்கை ரோடு மேலேயே அமைஞ்சிருக்கு. சைட்டுக்குள்ளே போக 2 ஆக்சஸ் ரோடு இருக்குது. நம்ம இப்போ பார்க்குறது மெயின் ஆக்சஸ் ரோடு. இப்போ நீங்கள் பார்க்குறது சைட்டுக்கான 2வது ஆக்சஸ் ரோடு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சிவகங்கை ரோட்லேருந்து இந்த ஆக்சஸ் ரோடு மூலமாக நீங்கள் சைட்டுக்குள்ளே வந்துடலாம். இங்கே உள்ள எல்லா பிளாட்ஸுக்குமே டிடிசிபி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ரொம்ப ரீசெண்டாக தான் இந்த லேண்டை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. சில மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றியுமே வந்து ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க. 24/7 வந்து செக்யூரிட்டி இருக்கிறாங்க. நல்ல அகலமான ரோட்ஸு. எல்லா ரோடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் லே பண்ணியிருக்கிறாங்க. அதுபோல் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் லேம்ப் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் லேம்ப் எல்லாமே சோலார் லேம்ப்பு, சோலார் பவர்டு. சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லேம்ப் வந்து லைட் ஆயிரும். இது தவிர்த்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்துட்டு 2 மரங்கள் வந்து நட்டிருக்காங்க. ஸோ இந்த மரங்களுக்கு வந்துட்டு ட்ரிப் இரிகேஷன் மூலமாக வந்து தண்ணியும் பாய்ச்சுறாங்க. இந்த லேண்ட் டெவலப் பண்ணியிருக்கிற ப்ரொமோட்டர்ஸு, ஸோ இந்த பிஸ்னஸில் அவங்களுக்கு 25 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. நிறைய இடங்களில், மதுரையில் நிறைய இடங்களில் வந்துட்டு இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்த சிவகங்கை ரோடு வந்துட்டு அதிகம் வயபிளான ஒரு ஏரியா. ரொம்ப சீக்கிரமே பார்த்திங்கன்னா லேண்ட் அப்ரிசியேஷனுமே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கிற ஒரு இடம். இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக வந்துட்டு செம்மண் பூமி. கிரவுண்ட் வாட்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஆழத்தில் கிடச்சிருது. தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இங்கே உள்ளவே பார்க்கு, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, இதுக்குன்னே வந்துட்டு ஏரியா வந்துட்டு அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அது டெவலப்பும் பண்ணிடுவாங்க. பக்கத்தில் உரங்காம்பட்டி சிட்கோ ஏராளமான கிரானைட்டு ஃபேக்ட்ரிஸு, அது தவிர்த்து நிறையா இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. நிறையா இன்ஸ்டிடியூஷன்ஸு, காலேஜஸ்ஸு, ஸ்கூல்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது சுற்றி நிறையா அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு ஒரு 20 மினிட்ஸ் ட்ரைவு. பாண்டிக்கோவில் விக்ரம் ஹாஸ்பிட்டலில் வந்து இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ரைவு. கருப்பாயூர்னி டிவிஎஸ் லக்ஷ்மி ஸ்கூல் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ரைவு. அதுபோல் மகாத்மா குளோபல் ஸ்கூல் வந்துட்டு சேம் ஒரு 5 மினிட்ஸ் ட்ரைவிங் இருந்து. அரவிந்தோட ஆரோ லேப் வந்து சேம் ஒரு 5 மினிட்ஸ் ட்ரைவ் இந்த சைட்லேருந்து. ஃபேட்டிமா மைக்கேல் காலேஜும் ஒரு 5 மினிட்ஸ் தூரத்தில் தான் இருக்குது. சோலைமலை இன்ஜினியரிங் காலேஜ் அதுவுமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ரைவ் தான். வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் இங்கேருந்து ஒரு 25 மினிட்ஸ் ட்ரைவு. மதுரை ஏர்போர்ட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் ட்ரைவு. அதுபோல் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு 30 மினிட்ஸ் ட்ரைவு. சேம் ரயில்வே ஸ்டேஷன் பெரியார் பஸ் ஸ்டாண்டும் பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ட்ரைவ் இங்கேருந்து. மதுரையிலேருந்து தினமும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃப்ரீயாக சைட் விசிட்டும் வந்து இந்த பில்டர்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடே வந்து இந்த சைட்டை வந்து நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். மதுரையோட நார்தன் அவுட்டர் ரிங் ரோடு வந்துட்டு ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. எனி டைம் வந்து அது ஃபங்க்ஷனல் ஆயிரும். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் அவுட்டர் ரிங் ரோடு வந்துட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஈஸ்டர்ன் அவுட்டர் ரிங் ரோடு பார்த்திங்கன்னா இப்போ இந்த நம்ம சைட் இருக்குல்ல, ஸோ இதை தாண்டி தான் வந்து அமைப்பாங்க. இங்கேருந்து எப்படியும் ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் அந்த ஈஸ்டர்ன் அவுட்டர் ரிங் ரோடும் லே பண்ணுவாங்க.
வேரியஸ் சைஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளாட்ஸ் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சென்ட்டோட காஸ்ட் வந்து 6 lakhs. ரொம்ப கம்மியான பிளாட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளில். தேவைப்படுறவங்க இதில் இருக்கிற ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பாய்.